ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஓகே, உங்கள் முன்னாடி 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பட்டர்ஃப்ளை, பைல் நம்பர் 2 இந்த கிட்டார், pile number 3. ஓகே, ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், அண்ட் மோர் தென் 1 பைல் பார்க்குறேன்னா தாராளமாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேறு பைலை சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ். இந்த வாரம் வந்து ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஹெல்தியான ஒரு லவ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஒரு வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் தெரியும் உங்களோட எமோஷன்ஸில். எஸ்பெஷலி எந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக உங்களை பாதிச்சதோ அதிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழி தெரியும். அண்ட் அந்த ஒரு விஷயம் இனி உங்களை பாதிக்காத மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் வீட்டுக்கு கெஸ்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு வாரம் வந்து கம்ப்ளீட்லி வந்து டிவைன் லவ், டிவைனோட எனர்ஜி இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு கெஸ்ட் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு. அதனால உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்சஸ் வருது, அவங்க ஒரு குட் பீப்புளாக இருக்காங்க, உங்களோட ஃபேவரட் பீப்புள்னா டெஃபினட்டாக அவங்களோட வந்துட்டு நீங்கள் நல்லா கனெக்ட் ஆகுங்க. அவங்க கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த லவ் நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவங்க உங்களுக்கு ஹெல்த்தியான பர்சன் கிடையாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கரெக்டாக பவுண்டரிஸோட ஒரு ரியாக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு டல்லாக இருக்கும். ஆல்தோ உங்களுக்கு வந்து பேஷன் இருக்கும், பட் ஆனால் வந்து உங்கள் ஒர்க்லேயும் சரி உங்கள் லைஃப்பும் சரி ரொம்ப ஸ்லோவாக போகுது. ரொம்ப ஒரு ஒரு முன்னாடி போட்ட ஒரு எஃபோர்ட், முன்னாடி போட்ட இந்த ஒரு விஷயம் இப்போ போட முடியாத அளவுக்கு இந்த ஒரு வாரம் சேலஞ்சஸை கொடுக்கலாம். பிகாஸ் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஐடியாஸாக இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவ்வளவுக்கு ஒர்க் பண்ணாது, கொஞ்சம் சேலஞ்சஸை வந்து காமிக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பர்சனல் லெவலில் அண்ட் ஆல்சோ உங்களோட மைண்ட் செட் அது வந்து ரொம்ப மேஜராக வந்துட்டு ப்ளே பண்ண போகுது. ஓகேங்களா? உங்களோட ட்ரூ ஹாப்பினஸ், ட்ரூ ஜாய்ஃபுல்னஸ் இது வந்து இந்த வாரம் இருக்கும். ஓகே, ஸோ இதனால வந்துட்டு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஹாப்பி மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்களே தவிர உங்களோட கெரியர் ஃபோக்கஸ்டு வந்து அவ்வளோக்கும் இருக்காது. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கண்டிப்பாக நான் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்களோட ஹாப்பி மைண்ட் செட் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஃபேவர் பண்ணும். பிகாஸ் பைல் நம்பர் 1 ரொம்ப நாளாக வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரீடமோடு இருக்கணும்,
பிடிச்சதை செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசைப்படுவீங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஒரு வாரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ராவலிங் எஸ் பாசிபிள். ட்ராவல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ராவலிங் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சரி, இந்த ஒரு வீக் வந்து நீங்கள் ட்ராவலிங் போகிறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங், ஏதாவது ஒரு மெசேஜ் இந்த ட்ராவலில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்படி எங்கேயும் போகிற பிளான் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு அவுட்டோர்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைக் ரூம்குள்ளரே இருக்காமல் ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கோங்க, நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. அது மூலயமாவது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்கும். அண்ட் இவ்வளவு நாளாக வந்துட்டு ஒரு ஹேட், ஒரு என்ன சொல்றது, உங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லேயே இருந்த உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஃபீலிங் வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஒரு வாரம். ஒரு சில பீப்புள் உங்களை ட்ரூலி அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அந்த ஒரு லவ், அன்கண்டிஷனல் லவ் டிவைன் கிட்ட இருந்தும் கிடைக்கும் அண்ட் ஒரு சில பீப்புள் கிட்ட இருந்தும் கிடைக்கும் இந்த ஒரு வாரம். உங்களால் அந்த லவ் எனர்ஜியை உணர முடியும். ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலி கொஞ்சம், ஆல்தோ வந்து நீங்கள் மென்டலி ஹாப்பியாக இருப்பீங்க, எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருப்பீங்க, பட் ஃபிசிக்கலி பார்க்குறப்போ வீக்னஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த், ப்ராப்பர் ஃபுட், ப்ராப்பரான எக்ஸசைஸ், ஒரே இடத்துல இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நிறைய பிளேசஸ்க்கு போகிறது லாட் பெட்டர். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது உங்களோட ஆக்டிவாக இல்லாமல் உங்களை லேசியாக இருக்க வச்சிரும். சரி, இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிளேஸ், நீங்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த கிளீனிங் பண்ணுறது, இல்லை பொருளெல்லாம் இடம் மாற்றி வைக்கிறது, ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஸோ சம்திங் வந்துட்டு நீங்கள் இருக்கிற பிளேஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் நீங்கள் பண்ணலாம். பட் ஒரு சில பீப்புளோட ஹெல்ப் அண்ட் கைடன்ஸு கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்களாவே வந்துட்டு ஃபுல் ரிஸ்க் எடுத்துட்டு பண்ண வேண்டாம். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு வீக் உங்களுக்கு திடீர்னு புக் ரீடிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரலாம். நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் வந்து புக் ரீடிங் மேலே நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு புக் படிக்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது பார்ப்போம். ஒரு 3 கார்டு எடுக்கிறேன். 1 2 ஓகே, 4 வந்துருக்கு. Bring some happiness into your life. எஸ், சரி, இந்த ஒரு வாரம் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எமோஷ்னலி பர்சனல் லெவலில் ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ், அக்செப்ட் வாட் இட் இஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு கெஸ்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சில பீப்புளோட பிஹேவியர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு சில விஷயங்கள் அப்படிதான், இது அப்படிதான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அக்செப்டன்ஸ். ஆல் வில் பி இன் டிவைன் டைமிங். எஸ். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல மாற்றங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் நீங்கள் கேட்குற எக்ஸாக்டான ஒரு ஆன்சர் வந்து டிவைன் தான் கொடுப்பாங்க. டிவைன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இடப்பட்ட டைம்லேயே வந்துட்டு ஏஞ்சலோட ப்ரெசன்ஸ், ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க பட்டர்ஃப்ளைஸோட. ஓகே, இயர் ஃப்ரம் நவ். சரி, இன்னும் இந்த 1 இயர்க்குள்ளார நீங்கள் லைஃபே வந்து உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 1 இயர்க்குள்ளார உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் பற்றின கேள்விகள், குழப்பங்கள் இது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நீங்கள் உங்களோட இந்த ஒரு வீக் எப்படி வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அதை மட்டும் வந்து பாருங்க. ஓகே?
So that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த கிட்டார் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். So pile number 2. Bring some music. எனக்கு இந்த ஒரு மெசேஜ் வருது. இந்த ஒரு வாரம் மியூசிக்கோட கனெக்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2. உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரம் ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ், ரிலாக்ஸ். ஓகேங்களா, டோட்டலி வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. சரி, இந்த ஒரு வாரம் வந்து உங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு, கொஞ்சம் பாடி பெயின் இருக்கலாம், இல்லைன்னா வந்து லெக் பெயின், நீ பெயின், இந்த மாதிரியான ஒரு பாடி பெயின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும். உங்களுக்கான ஹீலிங்கிறது இருக்கும். அண்ட் கொஞ்சம் வந்து ஆக்டிவ்னஸ் வந்து ரொம்ப லேசியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களோட பாடி ஃபிசிக்கல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹீலிங்கிறது வந்து இந்த ஒரு வாரம் இருக்கும். அண்ட் எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் நீங்கள் நார்மலாக இருக்கும் உங்கள் எமோஷன்ஸு. ஆல் ஆஃப் அ சடன் ஏதாவது ஒரு நியூஸ் வரலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் கேட்டோன்னே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகலாம் உங்கள் எமோஷன்ஸ். பட் வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேங்களா, பேலன்சிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது, எந்த ஒரு விஷயம் உங்களோட எமோஷனலை வந்து பாதிக்க வைக்குது அப்படிங்கிற ஒரு 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 ஐடியா கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்து மேபி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கலாம். நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன், எதுக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு எமோஷ்னல் ஆகிறேன் அப்படின்ற கேள்வி நிறையா இருந்திருக்கும். அதுக்கு பதிலும் இல்லாமல் இருந்திருக்கும். பட் இந்த ஒரு வாரம் அதுக்கான பதில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் எக்ஸாக்டாக உங்களை பாதிக்குது, ஏன் இந்த எமோஷ்னலான ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்குள்ளார, அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இந்த வீக் நல்லா இருக்கும். உங்களோட சம் லவ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு லவ் எனர்ஜி இருக்கும். ஏதாவது ஒரு ஃபைட்டு, ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இப்படியே இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு வாரம் வந்துட்டு அந்த லவ் எனர்ஜி நல்லா இருக்கும். நீங்களே வந்துட்டு இப்போ ஒரு சாங் கேட்குறீங்க, ஒரு மியூசிக் கேட்குறீங்க, இல்லைன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லவ் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் இருக்கும். அண்ட் எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி பேர்டனாக இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஜென்ரலாக லைஃப்பை வந்து அப்படியே கோ வித் ஃப்ளோ மாதிரி போனீங்க, எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த லவ் எனர்ஜியோட அழகாக கனெக்ட் பண்ணுவீங்க. ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கு. பட் நீங்கள் தேவையே இல்லாமல் ஒரு நெகட்டிவ் உள்ளுக்குள்ள நீங்களாவே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தான் பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா, ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வாரம் நல்ல ஒரு கைடன்ஸ், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஹாப்பினஸை கொடுக்குறாங்க. அதை நீங்களாம் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரி, பர்சனல் லைஃப்லையுமே நிறைய ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா ஐடியாஸ் கொண்டு வாங்க. இந்த ஒரு வாரம் வந்து மோஸ்ட்லி நீங்கள் அந்த நிறைய ஐடியாஸ் வந்து தேவைப்படுது. பிகாஸ் உங்களோட ஒரு விஷஸ், எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட கெரியர் ரிலேட்டடான ஒரு விஷஸ்க்கு இந்த ஒரு வாரம் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஒரு வழி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த ஒரு லவ் எனர்ஜியோட உங்களோட அந்த ஐடியாஸையுமே வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து நிறைய ஒரு விஸ்டம் உங்களுக்கு இருக்கும், நிறைய நாலேஜ் கிடைக்கும். புக் ரீடிங் பிடிக்கும் உங்களுக்கு, இல்லைனா வந்து ஈவன் கூகுளில் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு சில பீப்புள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க.
ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் லைஃப் ரிலேட்டடான ஒரு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதில் வந்து நிறைய நீங்களாவே வந்துட்டு கூகுளில் இல்லைனா புக் மூலியமாக இல்லைனா ஒரு சில பர்சன்ஸ் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நிறைய விஸ்டம் நாலேஜ் வந்துட்டு இந்த ஒரு வாரம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுல நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் லேர்ன் பண்ணுற அத்தனை விஷயங்களுமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். அண்ட் அதை வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய டேலண்ட் உள்ள ஒரு பர்சன், நிறைய நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். ஆனால் அது அத்தனையுமே உங்களுக்குள்ளரே தான் இருக்கு, இன்னும் வெளியில வரல. உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் இன்னும் பார்க்கல. ஓகேங்களா? சரி, உங்களோட நாலேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். நீங்க மெடிடேஷன் எடுத்துக்கிறது பெஸ்ட். உங்களுக்கு யோகா பண்ணலாம், மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ். என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மைல்டான ஒரு மியூசிக், ஹீலிங்கான ஒரு மியூசிக்கை வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மியூசிக் கண்டிப்பாக பைல் நம்பர் 2க்கு இந்த ஒரு வாரம் கனெக்ட் பண்ணணும். ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஒரு சாங், எந்த ஒரு மியூசிக்கை கேட்டால் ரொம்ப ஹீலிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மியூசிக்கை வந்துட்டு அதிகமாக வந்து கேளுங்க. சம்மேர் வந்து மைண்ட் அமைதியாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க. ஏதோ ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் உடனே கிடைக்கணும், இந்த வாரத்துக்குள்ளரே கிடைக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரையும் நீங்கள் போடாதீங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, ஒரு 3 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி எடுத்தாச்சு. வெயிட். கர்மா, எஸ். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களோட இந்த நெகட்டிவான இந்த டார்க் டேஸ் இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்லோவாக எண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க இந்த ஒரு வாரம். ஸ்டே பாசிட்டிவ். உங்களோட கர்மா இஸ் எண்டிங். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யுவர் ஸ்டார்ம் இஸ் கம்மிங் டு எண்ட். உங்களோட அந்த கஷ்டகாலங்கள், அந்த கவலைகளோடு இருந்தது, பிரச்சனைகளோடு வாழ்ந்தது எல்லாமே வந்துட்டு எண்டுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த ஒரு குட் டேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹானஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பி ஹானஸ்ட். பைல் நம்பர் 2, நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு ஹானஸ்டாக இல்லை, அண்ட் மற்றவங்கக்கிட்ட விட உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்டாக இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹானஸ்டாக இருங்க, ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக உங்களுக்கு வந்திருக்கு. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கு? பைல் நம்பர் 3க்கு ஏஞ்சல்ஸ் இந்த ஒரு வாரம் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 3. இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு லவ். இந்த ஒரு வாரம் வந்து ஜஸ்ட் எந்த ஒரு விஷயத்திலும் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காதீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில பீப்புள் கிட்ட இருந்து லவ் கிடைக்கும். அதாவது நீங்கள் லவ் ரிசீவ் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கும் நீங்கள் லவ் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ளீட்லி வந்து அந்த லவ் எனர்ஜி வந்து பேலன்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு அண்ட் உங்கள் ஹார்ட் சக்கரம் வந்துட்டு நல்லா இருக்கும். உங்களுக்குள்ளார வந்துட்டு லவ் கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ், ஒரு இன்செக்யூரிட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு விலகும். அண்ட் இந்த ஒரு வாரம் லவ்வை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க அண்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கவும் செய்வீங்க. ஸோ ஜட்ஜ் பண்ணாதீங்க, எதுலையுமே இந்த ஒரு வாரம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அண்ட் வந்து உங்களோட லைஃப்பில் அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு மாற்றங்கள் வந்துட்டு நடக்கும்.
டிவைனோட கைடன்ஸ் மூலியமாக. டிவைன் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு எது மூலியமாவது கொடுப்பாங்க இந்த ஒரு வாரம். ஸோ பி கேர்ஃபுல். உங்களோட ட்ரீம்ஸோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க ட்ரீம்ஸ் ஏதோ ஒரு பதில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு காமிக்க போகுது. ஸோ கனெக்ட் மோர் வித் யுவர் ட்ரீம்ஸ். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3, உங்களை சுற்றி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறும். எதெல்லாம் பிரச்சனைகளாக இப்போ உங்களுக்கு தெரியுதோ அது எதுவுமே வந்துட்டு ஃபியூச்சரில் பிரச்சனைகளாக இருக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு வாரம் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலில் இருந்து இந்த ஒரு வாரம் மாற்றங்கள் வரும். நீங்கள் ரெகுலராக வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைல், ஈவன் இந்த ஒரு வாரம் எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கோ அது எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். உங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறலாம், டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு மாறலாம். ஸோ மாற்றங்கள் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 3, இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் எது சொன்னாலும் சரி எது செஞ்சாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் உங்களோட நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு வார்த்தை, ஈவன் கோபத்திலையோ சரி எதுலேயும் வார்த்தை விட்டுற வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த பேசுறதாக இருந்தாலும் உங்களோட ரிப்ளை வந்துட்டு லவ் மூலியமாக தான் இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அவசரப்பட்டுட்டு ஒரு சில வார்த்தைகள் விட்டீங்க அப்படின்னா தென் வரக்கூடிய டேஸில் நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பேசுகிறீங்கன்னா லவ் எனர்ஜியோட கனெக்ட் பண்ண பாருங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அந்த லவ் அப்படிங்கிறது உள்ளார வரும். ட்ரூ லவ். ஓகேங்களா? அந்த ட்ரூ லவ்வை வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ட்ரூ லவ்வை கொடுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட இந்த டெம்பராக இருக்கட்டும், கோவங்கள் எல்லாமே வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த ஒரு வாரம் முக்கியமாக. பிகாஸ் இந்த ஒரு வாரம் உங்கள் வார்த்தைகள் நீங்கள் பேசுகிற இந்த கம்யூனிகேஷன் மூலியமாக நியூ கான்டாக்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மூலியமா இருக்கிற கான்டாக்ட்ஸ் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் பேசுகிற அந்த கம்யூனிகேஷனில் தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் லக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு லக் நல்லா இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு சோர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு மணி வரும். மணி பிளாக்கேஜஸ்ங்கிறது வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் அது ரிலேட்டடான விஷயம்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துட்டு பண்ணுங்க. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்டலி வந்துட்டு ஒரு காம்னஸ் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். ஓகேங்களா? அந்த மன போராட்டங்கள்லாம் வந்துட்டு ஓவர் திங்கிங்லாம் வந்துட்டு அவ்வளோக்கும் இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஓவர் திங்கிங் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ மென்டலி ஓகே, நல்லா இருக்கு. எமோஷ்னலி கொஞ்சம் லிட்டில் பிட் சேலஞ்சஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வந்து அந்த லவ்வை யூஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் லவ் எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் எமோஷன்ஸ் வேரி ஆகும் இந்த ஒரு வாரம். ஃபிசிக்கல் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஃபிசிக்கல் ஹெல்த்து தான் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபிசிக்கலி வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பர் ரெஸ்ட், ப்ராப்பரான ஃபுட், முக்கியமாக ப்ராப்பரான எக்ஸசைசஸ் இருக்கணும். ஓகேங்களா? இதர் யோகா இல்லைன்னா வாக்கிங் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம். பிகாஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ அந்த ஆக்டிவ் வேணும். கெரியர் வைஸ்லையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர்ஸ்டாக எதுவும் பண்ண வேண்டாம். கெரியரில் வந்துட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வாரம் மாற்றிக்கணும். ஒரு உங்களோட ஒர்க்கே செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு லவ் எனர்ஜியோட செய்யுங்க, பிடிச்சு செய்யுங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரோட வந்துட்டு செய்ய வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு 3 கார்ட்ஸ் எடுக்கிறேன். அடிக்ஷன். ஓகே, சரி, ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஒரு வாரம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அடிக்ஷன் இந்த சென்ஸ் பேட் ஹேபிட்ஸாக இருக்கலாம். அண்ட் காசிப்பிங் ஹேபிட் இருக்குன்னா அது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட லவ் எனர்ஜி வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகிறதே அந்த காசிப்னால தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க.
அண்ட் ஓவர் திங்கிங், ஒரு விஷயத்துல வந்துட்டு ஸ்டக் ஆகி நிக்கிறது, ஏதாவது ஒரு ஹேபிட் வந்துட்டு நீங்க ரொம்ப விடாம இருக்கீங்கன்னா அதுல சேஞ்சஸ் இந்த ஒரு வாரம் தேவை. ஹானஸ்ட் அண்ட் ஹானஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, அது என்னங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணினாதான் உங்களால அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ பி ஹானஸ்ட். உங்களுக்கும் ஹானஸ்டா இருங்க, உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கும் இந்த ஒரு வாரம் ஹானஸ்டா இருங்க. அண்ட் இனி வரக்கூடிய டேஸ்லயும் கூட லுக் ஃபார் அ சைன். எஸ், ஸோ ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு கிடைக்கும். இதர் ட்ரீம் மூலியமாக, இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்சன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு எது மூலியமாவது, ஒரு ஃபெதர்ஸ் மூலியமா, ஒரு நம்பர்ஸ் மூலியமா, இல்லைன்னா நீங்க படிக்கிற இந்த ஒரு புக் ரீடிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா நீங்க படிக்கிற இந்த புக்ல ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஒரு சைன் ஏஞ்சல்ஸ் இந்த ஒரு வாரம் கொடுக்க போறாங்க. ஸோ பி ஆக்டிவ் அண்ட் அலர்ட்டா இருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.